Exercise 7.2 section property 6. If each element in a row of a matrix is multiplied by a scalar k, then the determinant is multiplied by the same scalar k. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு ரோவை இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் ஒரு ஸ்கேலார்னால மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய டிடர்மினன்ட் வேல்யூவும் அந்த மேட்ரிக்ஸினுடைய டிடர்மினன்ட அந்த ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூவும் சேமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மேட்ரிக்ஸ அதனுடைய ரோல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் ஒரு ஸ்கேலார்னால மல்டிப்ளை பண்ணி டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல அந்த மேட்ரிக்ஸினுடைய டிடர்மினன்ட அந்த ஸ்கேலார்னால மல்டிப்ளை பண்ணாலும் வரக்கூடிய வேல்யூ சேம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இதை வெரிஃபை பண்ணலாம். சோ இதுக்காக டிடர்மினன்ட் ஏன்ற மேட்ரிக்ஸ் டிடர்மினன்ட் எடுத்துக்கலாம். சோ ஏன்ற மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3. இப்போ இத எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ a1 into b2 c3 minus b3 into c2 minus b1 into அதனுடைய மைனர் a2 c3 minus a3 c2 plus c1 into c1 உடைய மைனர் a2 b3 minus a3 b2. so இது determinant of a. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் a ல ஃபர்ஸ்ட் ரோவை k என்ற ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ண போறோம். சோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது அதனுடைய டிடர்மினன்ட் a1 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவை ஒரு ஸ்கேலார் k ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ k a1 k b1 k c1. செகண்ட் ரோ அப்படிதான் இருக்கும். a2 b2 c2 a3 b3 c3. இப்போ இந்த டிடர்மினன்ட நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ k a1 into அதனுடைய மைனஸ்ல b2 c3 minus b3 c2. செகண்ட் எலிமெண்ட்ல கோஃபாக்டர் மைனஸ், சோ minus k b1 அதனுடைய மைனஸ்ல a2 c3 minus a3 c2. தேர்ட் எலிமெண்ட்ல k c1 சோ அதனுடைய மைனஸ் a2 b3 minus a3 b2. சோ இப்போ எல்லாத்துலயுமே ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா கேன்ற ஸ்கேலார் இருக்கு. அப்ப கேவை காமனா எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது a1 into b2 c3 minus b3 into c2 minus b1 into a2 c3 minus a3 c2 plus c1 into a2 b3 minus a3 b2. சோ இப்போ நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய வேல்யூவானது டிடர்மினன்ட் ஆஃப் a னுடைய வேல்யூ. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா k into டிடர்மினன்ட் ஆஃப் a. அப்போ டிடர்மினன்ட் ஆஃப் a1 உடைய மதிப்பு ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்கேலார் வித் வேல்யூ ஆஃப் தி டிடர்மினன்ட். சோ அதான் சொன்னோம், ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு ரோலையோ இல்ல ஒரு காலம்லயோ ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு டிடர்மினன்ட் வேல்யூ பார்த்தா அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸினுடைய டிடர்மினன்ட்னுடைய ப்ராடக்ட்டா எது வருமா, ஸ்கேலார் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதான் if each element in a row of a matrix is multiplied by a scalar k, then the determinant is multiplied by, and the determinant, original determinant is multiplied by the same scalar k. So அதை என்ன பண்ணிட்டோம், இங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸ்டேட்மெண்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
So this is our final answer. Thank you.